அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ராசி சக்கரத்தில் 7வதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க யார் அவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய துலா ராசி என்பர்கள் தான். கலைகளுக்கு வல்லவங்க அப்படின்னு கூட இவங்கள சொல்லலாம். ஏன்னா கலைகள் மீது ஒரு ஆர்வம் உள்ளவர்களாக இவங்க இருப்பாங்க. அதே மாதிரி நீதி தவறாமல் நடக்கக்கூடியவங்க இந்த துளாராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு துல்லியமாக ஓரளவுக்கு கணிக்கக்கூடியவங்கள இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க. இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஏன்னா பெரும்பாலும் இந்த துளாராசி அன்பர்களை பார்த்திங்கன்னா நீதி தவறாமல் தான் நடக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த துலா ராசியை சேர்ந்தவங்களுக்கு 4ஆம் வீடான சுகஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பணி சுமை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். வேலையில் ரொம்ப பணி அதிகமாக இருக்குது, தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிற சூழ்நிலை இனி மாற இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வேலையிலையும் சரி குடும்பத்துலேயும் சரி இந்த டைமு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய பெற்றோர்கிட்ட அதிக நேரத்தை செலவிடுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும். அதே மாதிரி ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா குடும்பத்திற்கிட்ட பேசுகிறதுக்கே டைம் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்பத்திற்கிட்ட உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசுவீங்க. அந்த அன்பு அந்த கனிவு இதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியும் நிறைந்த மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தாய் வழி உறவுகள் மூலிமா நிறைய நன்மைகள் இந்த மாதத்தில் கிடைக்கும். நீங்கள் முன் செய்த முதலீடு கூட இந்த டைமு நிறைய லாபத்தை பெற்றுத்தரும். அதனால் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா சொந்தமாக ஒரு நிலம் வாங்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவீங்க. கண்டிப்பாக இந்த மாதத்தில் சொத்து வாங்குவதற்கான யோகம்லாம் இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும். அதே மாதிரி இந்த துளாராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்ற நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நிதி சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது. சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கடன் கொடுத்ததில் கடன் வாங்கினதில் கொஞ்சம் கூடுதலாக கவனமாக இருங்க. ஏன்னா இந்த டைமு நீங்கள் யார்கிட்டையாவது வாங்குறதா இருந்தாலும் கொடுக்குறதா இருந்தாலும் கொஞ்சம் கூடுதலாக கொடுத்துருவீங்க, அல்லது வாங்கும் போதும் கொஞ்சம் குறைவாக வாங்குறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. யாருக்காவது பணம் கொடுக்கறது வாங்குறது அப்படின்னா ரொம்ப கவனமாக இருங்க. ஒரு முறைக்கு 2 முறை பணத்தை எண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி நிதி சம்மந்தமான துறையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். யாருக்கும் இந்த டைம் ஜாமீன் போடாதீங்க. அப்படி ஜாமீன் போட்டிங்க அப்படின்னா சின்ன சின்ன சட்ட சிக்கல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உடல் ஆரோக்கியத்துலேயும் ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த டைம் வரும். அதனால் முடிந்த அளவுக்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நேரம் தவறி சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. கரெக்டான டைமில் உணவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெரிதாக எந்த ஒரு பாதிப்பும் வராது. வியாபாரத்தை பொறுத்த வரையிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வேலையில் கொஞ்சம் கடினமாக உழைப்பை போட்டிங்க அப்படின்னா இந்த டைமு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். தினந்தோறுமே நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க. தெய்வத்தை வழிபடுறதன் மூலிமா நிறைய நன்மைகள் உங்களை தேடி வரும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த துளாராசி அன்பர்களை பொறுத்த வரையிலும் குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றம் நிறைந்த மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமையும். துலா ராசியில் சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களுமே எதுலேயுமே ஒரு கவனமாகவும் எதுலேயுமே ஒரு திட்டமிட்டும் செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதத்தில் நிறைய வெற்றிகள் உங்களை தேடி வரும். இந்த தை மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மை நிறைந்த மாதமாக தான் அமைந்திருக்கு. உங்களுடைய வேலையில் இந்த மாதத்தில் ரொம்ப எளிமையாக செய்து முடிப்பீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த மாதத்தில் பூர்த்தியாகும் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையும் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும். வெளி வட்டாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக அதிகரிக்கும்.
புதிய முயற்சி எல்லாமே நம்மளுடைய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியாக தான் அமையும். எதிர்பார்த்த அந்த ஒப்பந்தம் எல்லாமே இந்த மாதத்தில் கையெழுத்தாகும். வங்கியில் கேட்டிருந்த பணம் கரெக்டான டைமில் வரும். அது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் புதிதாக ஒரு சொத்தோ அல்லது மனையோ ஏதாவது ஒன்று வாங்குவதற்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க. அது உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய உறவுகள் வகையிலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு தனி ஒரு மதிப்பு, தனி ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய மாதமாக இது அமைந்திருக்கு. ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் அதிர்ஷ்டக்காரகனான சுக்கிரன் வருமானத்தை அதிகரிப்பார். வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை இந்த மாதத்தில் காணப்படும். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லுவாங்க. நம்மளுடைய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தை மாதம் நிறைய புதிய பாதைகளை உருவாக்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த டைமு நீங்கள் ஆரம்பிக்கிற ஒவ்வொரு செயலுமே உங்களுக்கு சாதகமாக முடியும். புதிய தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பெரியவர்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. பெரியவர்களுடைய ஆசையும் இந்த டைமு கிடைக்கும். இதனால் வரையிலும் இருந்த நெருக்கடிகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படித்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும். உங்களுக்கு பிப்ரவரி 6ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களுமே ஒரு யோகமான மாதமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய நட்சத்திரநாதன் நெருக்கடிகளை படிப்படியாக குறைப்பார். ஏன்னா குடும்பத்திலையும் வெளி வட்டாரத்திலையும் ஏற்பட்ட அந்த அவமரியாதை இது எல்லாமே மாறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். புதிய முயற்சி எல்லாமே வெற்றியாக அமையும். வேலை வாய்ப்புக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாடுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அது எல்லாமே இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது. குடும்ப பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் இருக்கிற இடத்த விட்டுட்டு வேறு இடத்துக்கு எங்கேயாவது மாறி போயிடலாமா, இங்கே ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற நிலைமைக்கு இருந்த நீங்கள் இனி இருக்கிற இடத்துல நல்ல ஒரு நிலம் வாங்கலாமா, இடம் வாங்கலாமா அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துடுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் இதனால் வரைக்கும் இருந்திருக்கும். அது எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேல் அதிகாரிகளோட ஆதரவு இந்த டைம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். வியாபாரத்தில் உங்களுக்கு யாரெல்லாம் போட்டியாக செயல்பட்டாங்களோ அவங்க எல்லாம் உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க. எதிரிகள் விலகி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்குனா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். அரசு வழியில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். வேலையில் சின்ன சின்ன இடமாற்றம், பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. குடும்பத்துலேயும் ஒரு அமைதியான சூழ்நிலை இந்த மாதத்தில் இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு செயலில் நீங்கள் ஈடுபடுறதா இருந்தாலும் முழு கவனத்துடன் செயல்படுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த மாதத்தில் கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலும் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா தலைமையை அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது. தலைமை உங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகமெல்லாம் இருக்குது. வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகமும் இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும். மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க. ஆசிரியரோட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும். உங்களுக்கு பிப்ரவரி 6, 7ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா அன்னை காளிகாம்பாலை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. மாதத்தை பொறுத்த வரைக்கும் நினைத்த வேலையை இந்த மாதத்திலேயே நடத்தி முடிப்பீங்க. ஏன்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதியும் அஷ்டம ஸ்தானத்தில் இருப்பதனால அவரும் வக்ரக அடைந்திருப்பதனால
குழப்பங்கள் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். ராகுவும் சுக்கிரனும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை உண்டாக்குவாங்க. குடும்பத்திலையும் தொழிலையும் வியாபாரத்திலையும் இந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உறவினர்கள் உங்களை தேடி வருவாங்க. அதே டைமில் உங்களுக்கு உதவிகரமாகவும் இந்த டைம் இருக்க போகிறாங்க. சமுதாயத்தில் உங்களுடைய அந்தஸ்து செல்வாக்கு இதெல்லாம் உயரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 7ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.